நம்ம ஃபார்மில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கெங்கே ஹோல்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா பேர்ட்ஸு அதெல்லாம் வெளியே போகாமல் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி எலி பெருச்சாளிலாம் உள்ளே வராமல் இருக்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு பிளேஸாக இப்போ வந்து நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்க்கலாம் எங்கெங்கே என்னென்ன பிளேஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா குடவுன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரீம் பஞ்ச் ஃபேஸ் கேட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு 8 அடல்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து கன்சீவாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறதுக்குள்ளார அது குட்டியே போட்டுடுச்சு. அப்புறம் கஸ்டமரும் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சொல்லி அப்ராட் போகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் நேரில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரு. ஸோ எக்ஸ்ட்ரீம் பஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து 4 குட்டி இருக்குது. அடல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 இருக்குது. அது எல்லாமே வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. பட் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு தான் டைம் இல்லை. ஏன்னா நம்ம சிங்கிளாலே நம்ம எல்லாமே ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. பார்சல் ஒர்க் எல்லாமே இருக்கிறனால. ஸோ டெய்லி உங்களுக்கு வந்து வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். பாருங்கள், இதுதான் நம்மளோட கேஜஸ்லாம். சும்மா கொஞ்சம் கேஜஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 4க்கு 2 கேஜி. அப்புறம் இது நம்மளது பேக் சைட் டோரில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பூனையே போகிற அளவுக்கு ஒரு பெரிய கேப் இருந்தது. ஸோ அது நம்ம கவர் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் அந்த சின்ன கேப்பெல்லாம் நம்ம அடைச்சிக்கலாம். ஏன்னா இது வந்து டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா தான் கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுக்காக வந்து இவ்வளோ பெரிய டோர் இது. ஸோ கீழே வந்து பூனை போகிற அளவுக்கு கேப் இருக்குன்னாங்கனால நம்ம இதை அடைக்கிறோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் கிளாஸ் டோர்லாம் போட்டிருந்தாங்க. பட் நம்ம அந்த கிளாஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் வேணும்னாங்கனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெல்டு மெஷ் வந்து நம்ம வாங்கிட்டு வந்து அதெல்லாம் ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ தான் வந்து அதுக்கு பேர்ட்ஸுக்கு வந்து கம்பல்சரி வந்து ஏர் சர்க்குலேஷன் வேணும். அதே மாதிரி நம்ம போட்டிருக்க ஷீட் எல்லாமே வந்து ஹைட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இனிமேட்டு வந்து நம்மளோட ஃபார்மோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு போட்டுகிட்டே இருப்பேன் சேனலில். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போ தான் நம்ம என்னென்ன பெட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வரோங்கிறது நீங்கள் பார்க்க முடியும். நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுறோங்கிறது நீங்களும் தெரிஞ்சிக்க முடியும், ஓகேங்களா? மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். பாய்.